எண்ணினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகீர்தான். கிளிநொச்சி ஊற்றுக்குளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை ஏக்கர் உறுதி காணி ஒரு கடையோட ஒரு வீட்டோட விற்பனைக்காக இருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். தொடர்ச்சியாக நான் இலங்கை முழுவதும் நிறைய காணி வீடியோக்கள் தொடர்ச்சியாக என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டுக்கொண்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிரியோசனமாக இருக்கும். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஊற்றுக்குளம் இந்த காணி சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கிலோமீட்டர் அப்படி தூரம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி இந்த ரோட்டு கரையோடையே அமைஞ்சிருக்குது. ஒரு பலசர கடை ஒன்று இருக்குது. நல்ல ஒரு வியாபாரத்துக்கு உகந்த ஒரு காணியாக கண்டிப்பாக இந்த காணி உங்களுக்கு இருக்கும். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் கேட் போட்டிருக்கு. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலசர கடை. முதல்ல நாங்கள் வீட்டினுடைய அமைப்பை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காணியை சுற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் அரை ஏக்கர் காணி இருக்குது. உறுதி காணியாக இந்த காணி அமைஞ்சிருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட்டில் ஒரு பத்தி இறக்கிருக்காங்க பாருங்கள். சின்னதாக ஒரு சன்செட் மாதிரி. அப்படியே நாங்கள் உள்ளே போனோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இது கீழே மாபிள் பதிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ரூம் இருக்குது. மேலே ஓடு போட்டிருக்காங்க. மூலக்கை கூரை. ஹோலுக்கு மாபிள் பதிச்சிருக்காங்க. மொத்தம் 3 ரூம் இருக்குது. தொங்கலில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இப்படி எங்கேயால பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் இருக்குது பாருங்கள். இந்தியாவில் கொமெண்ட் செட் பண்ணியிருக்கிறாங்க. கீழே மாபிள் தான் பதிச்சிருக்கிறாங்க. வீடு நல்ல பெரிய வீடாக தான் இருக்குது. அதே மாதிரி கிச்சனுடைய அளவும் நல்ல பெரிய கிச்சன் தான். சிங்கெல்லாம் பதிச்சு பைப் லைன் எல்லாம் கிச்சனுக்கு செய்திருக்கிறாங்க. இங்கே அளவு இருக்குது. ஒரு ரூம் ஒன்று பாருங்கள். இதுவும் கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரூம் உண்டு. மொத்தம் 3 ரூமும் அட்டாச் பாத்ரூமும் கிச்சன் ஹோல். முன்னுக்கு ஒரு சன்செட் ஒன்று இருக்காங்க. அவ்வளோ வசதியோடு இந்த வீடும் அமைஞ்சிருக்குது. காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு உறுதி காணி உண்டு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டுக்கொட்டில் ஒரு 4-5 ஆடு நிற்கிது. மேலே டேங்க் எல்லாம் வச்சுருக்காங்க. பைப் லைன் எல்லாம் செய்திருக்காங்க. கரண்ட் வசதி இருக்குது. டாய்லெட் வசதி எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. மேலால தண்ணி நிற்கிது. காணிக்குள்ளே இருக்கிற மரங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 12 தென்னை மரம் நிற்கிது. எல்லாமே காய்க்கக்கூடிய தென்னை மரங்களாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை மரம் ஒன்று இதில் நிற்கிது பாருங்கள். பிளா மரம் ஒன்று நிற்கிது. 3 மாமரம் நிற்கிது. கொய்யா மரம் 2 கொய்யா மரம் நிற்கிது. மாதுளை மரம் ஒன்று நிற்கிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேப்ப மரம் ஒரு வேப்ப மரம் ஒன்று நிற்கிது. இதில் நிற்கிற பெரிய மரம் ஒன்று பாருங்கள். இது மலை வேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேக்கு மரம் ஒரு 6 தேக்கு மரம் நிற்கிது. இன்னொரு 10 வருஷத்தில் இந்த மரமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15-20 லட்சத்துக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த காணிக்கு பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குளம், முறிப்பு குளம் வந்து அமைஞ்சிருக்குது. முறிப்பு குளத்துக்கு பின்பகுதியில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. ஆனால் வந்து வெள்ளம் வந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னென்னு சொன்னால், என்னத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த வீடியோ எடுக்கும்போதே நான் இப்போ நவம்பர் மாதம் தான் எடுக்கிறேன், மாறி காலம்தான். ஆனால் பாருங்க, உங்களுக்கு பார்க்க தெரியும், எங்கேயுமே தண்ணியும் இல்லை, வெள்ளமும் இல்லை. இந்த பக்கம் பள்ளக்கைன்றனால தண்ணி வந்து அப்படியே வடிஞ்சு ஓடிடும். மேலே வீடு இருக்கிற பகுதி வந்து புட்டியாக இருக்குது, நல்ல புட்டியாக இருக்குது, உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்கள். ஆகவே வந்து தண்ணி வந்து அந்த இடத்துல நிற்காது, இப்படியே வளைஞ்சு இப்படியே இஞ்சால குளத்து பக்கம் ஓடிடும். வெள்ளம் வந்து ஒரு காலம் வந்ததில்லை அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறார். பாருங்கள், அதான் முறிப்பு குளத்தினுடைய பின்பகுதி தான் இந்த காணிகள் அமைஞ்சிருக்கு. இதுக்குள்ள நியாயமான காணிகள் வந்து இந்த குளத்துக்கு பின்னுக்கு நிறைய காணிகள் தான் இருக்குது. தண்ணிக்கு வந்து ஒரு காலம் வந்து பஞ்சம் இருக்காது. குளம் பக்கத்தில் இருக்கனால ஊற்று வந்து நல்ல ஊற்றாக இருக்கும். தோட்டத்திற்கு உகந்த ஒரு மண்ணாகவும் இருக்குது பார்க்க. மரங்களும் வந்து இந்த இடங்களில் வந்து செழிப்பாக இருக்கும். எப்பயுமே தோட்டங்களும் கத்தரி, மிளகா, வண்டின்னு சொல்லி நீங்கள் வந்து தோட்டங்களும் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணியோட விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 65 லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர். கதைச்சி பேசி எடுக்கக்கூடிய ஒரு விலை தான் இது. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன், எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க. நாங்கள் இந்த காணியை வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். இதில் மொத்தம் வந்து 1/2 ஏக்கருக்கு உறுதி இருக்குது. ஆனால் காணி வந்து 3/4 ஏக்கர் காணி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்கிறேன். நீங்கள் வந்து காணியை எடுக்கும்போது அளந்து காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் உறவுகளே இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு. நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க, நாங்கள் வந்து மேற்கொண்டு கதைச்சி பேசி எடுப்போம். கடையோட கட்டுக்கிணறு, மற்றது கரண்ட் வசதி, அதோட தார் வீதிக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்க ஒரு நல்ல காணியாக இருக்குது. பிஸ்னஸுக்கு உகந்த ஒரு காணியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து நாங்கள் இந்த விலையிலிருந்து கதைச்சி பேசி எடுக்கலாம், விலையை பற்றி யோசிக்க தேவையில்லை. அப்படியே மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்திருங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.